16வது வயசில நான் கத்துக்கிட்ட இந்த பயிற்சிய உங்க எல்லாருக்குமே என்னுடைய பரிசாக நம்மளுடைய விஜேஎஸ் யோகா நேயர்கள் அனைவர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். இந்த பயிற்சி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தும், ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்க நம்ம உடம்ப நல்ல காயகல்பமா மாத்தக்கூடிய தொடர் பயிற்சி நீங்க செய்யும் பட்சத்தில், உண்மையாக உங்களுடைய உடல் காயகல்பமாக மாறும் என்ற வாக்குறுதியை குடுத்துவிட்டு, வாங்க இப்ப நம்ம இந்த பயிற்சி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இரு கால்களையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் உங்கள் தொடைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு, கைகளை தலைக்கு பின்னால் கொண்டு போய் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் 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 அண்ட் ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக உங்களுடைய ரைட் சைட் திரும்பிக்கோங்க. மெதுவாக ரைட் சைட் திரும்பிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய உள்ளங்கையில் காதுகளுக்கு மேலே வச்சு உங்கள் கையை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கால்களை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் தைக்கு மேலே வச்சுட்டு உங்களுடைய லெஃப்ட் நாஸ்ட்ரிலை கவனிங்க. ரொம்ப சீக்ரெட்டான பாட்டே அதுதான். உங்களுடைய லெஃப்ட் நாஸ்ட்ரிலை வந்து கவனிங்க. ஒரு நிமிடம் கவனிச்சதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க. மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துட்டு, உட்கார்ற நிலையில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொசிஷனில் வேணால் நீங்கள் உட்காந்துக்கலாம். நான் பத்மாசனில் உட்காரேன். உங்களுக்கு எந்த ஆசனம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனத்தில் உட்காருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வயசானவங்க பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. வயசானவங்க என்ன பண்ணலான்னா, பெட்டினுடைய எஜ்ஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி பின்னால் சாஞ்சிட்டு கால்களை நீட்டிக்கோங்க. யோக தண்டாசன் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கால்களை நீட்டிட்டு இரு கைகளையும் பிராண முதிரையில் வச்சுட்டு எப்படி உட்காந்துக்கோங்க. இரு கைகளையும் பிராண முதிரையில் வச்சுக்கோங்க. கண்கள் மூடியவாறு இருக்கட்டும். கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட். நம் மனம் முழுவதும் சுவாசத்தையே கவனிக்கட்டும். நம் மனம் முழுவதும் சுவாசத்தையே கவனிக்கட்டும். நல்லா ஆழ்ந்த உள்மூச்சு எடுங்க, ஆழ்ந்த வெளிமூச்சு விடுங்க. இப்போ உங்களுடைய மனக்கண்ணால் நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பகுதியாக கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. இரு கால்களை நன்றாக தளர்த்தி வைங்க. கணுக்கால் முழுவதும் தளர்த்தி வைங்க. முழங்கால் மற்றும் தொடை பகுதிகளை முழுமையாக தளர்த்தி வைங்க. உங்களுடைய இரு கால்களும் முழுமையாக தளர்வு நிலையில் உள்ளது. மெதுவாக உங்களுடைய கவனத்தை இடுப்பு பகுதிக்கு கொண்டு வாங்க. இடுப்பு பகுதியை முழுமையாக தளர்த்தி வைக்கவும். ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு. வயிற்று பகுதியை முழுமையாக தளர்த்தி வைங்க. இரு சிறுநீரகங்கள், கணையம், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் ஆகிய அனைத்து உறுப்புகளும் முழுமையாக தளர்த்தி வைங்க. ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு. பின்முதுகு, இரு தோள்பட்டை, கைகள் மற்றும் கை விரல்களை முழுமையாக தளர்த்தி வைங்க. நுரையீரல் மற்றும் நுரையீரல் குழாய்களை முழுமையாக தளர்த்தி வைங்க. முதுகெலும்பு கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரை முழுமையாக தளர்த்தி வைங்க. தொண்டை மற்றும் கழுத்து பகுதியை முழுமையாக தளர்த்தி வைங்க. பின்தலை, உச்சந்தலையை முழுமையாக தளர்த்தி வைங்க. இரு காதுகளையும் முழுமையாக தளர்த்தி வைங்க. வாய், பல் மற்றும் நாக்கு பகுதியை முழுமையாக தளர்த்தி வைங்க. இரு கன்னங்களை முழுமையாக தளர்த்தி வைங்க.
நாசிகளை முழுமையாக தளர்த்தி வையுங்கள். இரு புருவங்களையும் நெற்றி பகுதியையும் முழுமையாக தளர்த்தி வையுங்கள். இரு கண்கள் மற்றும் கண் விழிகளை முழுமையாக தளர்த்தி வையுங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் இரு புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. நம் மனம் முழுவதும் இரு புருவ மத்தியிலேயே குவியட்டும். நம் மனம் முழுவதும் இரு புருவ மத்தியிலேயே குவியட்டும். இரண்டு நிமிடம் அப்படியே தியானத்தில் உட்காருங்க. ஆழ்ந்த அமைதியை உணருங்க. நம் உடல் முழுவதும் பிராணசக்தியானது நிறைந்துள்ளது. நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பிராணசக்தியானது நிறைந்துள்ளது. ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் தெய்வீக ஆற்றலை நிரம்பட்டும். நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் தெய்வீக ஆற்றலை நிரம்பட்டும். இறை அருளும் குரு அருளும் அருள் புரியட்டும், துணை புரியட்டும். இறை அருளும் குரு அருளும் அருள் புரியட்டும், துணை புரியட்டும். பழைய பதிவுகள் எல்லாம் கழியட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். பிராண முதிரையிலிருந்து வெளியே வாங்க. கைகளை நல்லா தளர்த்தி வைங்க. கைகளை தேய்த்தவாறு கண்களில் வைத்து அந்த சூட்டை நல்லா உணருங்க. இப்போது முகம் முழுக்க இரு கைகளையும் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. முன்னுடம்பு, இரு தொடைகள், முழங்கால், கால் பகுதி, பின்னுடம்பு, இரு கைகள், உள்ளங்கையை பார்த்தவாறு கண்களை மெதுவாக திறக்கவும். ஹோப் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்குன்றது நான் நிச்சயமாக சொல்லுவேன். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் முழுக்க இந்த பயிற்சி பண்ணுங்கள். இது முதல் நிலை. இரண்டாம் நிலை, இதனுடைய இரண்டாம் நிலையை அடுத்த வாரம் வரக்கூடிய காணொளியில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நெருங்கிய விரும்பிய நண்பர்களுக்கு இதை பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யோகா வழிகாட்டி VJS. நன்றி, வணக்கம்.